9வது முறையாக இந்தியா என்ட்ரி இன்டு தி ஃபைனல்ஸே அப்படின்னு மாதிரி சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கலாம். ஏப்பா இரு, இப்பதான் ஃபைனல்ஸ் தோத்து அந்த அந்த வேதனை ஆடுறதுக்கு முன்னாடி உனக்கு திருப்பி ஃபைனல்ஸ் போறாங்கன்னா என்னையா ஃபைனல்ஸ் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவில் அது ஃபுல்லாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. எஸ், அண்டர்-19 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ செமிஃபைனல் ஸ்டேஜ் எட்டியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸுக்கு தேர்வான 4 டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் வந்து மோதுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் பேட்டிங் ஆடுங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ட்டாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடுனது ஸ்டீவ் ஸ்டோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோஸும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஒரு 23 வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்டோக் விக்கெட்டர் ராஜ் லிம்பாங்க நம்ம போலர் வந்து எடுத்துட்டா, அப்படி 14 ரன் அவுட் பண்ணி போயிட்டு வாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை தொடர்ந்து அந்த டேவிட் டிகாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் எதுவும் எடுக்க விடாமல் ராஜ் லிம்பானி ஒரு நல்ல பவுல்டு எடுத்தாருப்பா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் நம்ம வந்து ஓப்பனிங் ஆடினார்ல விக்கெட் கீப்பர் பெட்ரோஸ், 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. 46 ரன்னுக்கு 2 விக்கெட்டுன்னு இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா 118 ரன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஆளுங்க 2 பேரும். அந்த ஓப்பனிங் இறங்கினார்ல பெட்ரோஸ், அவர் 76 ரன் 102 பாலுக்கு, இவர் 100 பாலுக்கு 64 ரன். ரிச்சர்டு 2 பேர் விக்கெட்டையும் எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமான் திவாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் விக்கெட் எடுக்காரு. விக்கெட் கீப்பர் விக்கெட் வந்து முஷீர் கான் வந்து எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து இப்போ ஆடின யாரும் பெருசாக சொல்லிக்கலானே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஒரு 7 ரன் போலர் த்ரிஸ்டான் வந்து 23 ரன் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா 244 ரன்னுக்கு 7 விக்கெட்டு 50 ஓவருக்கு நாங்கள் ஆடி முடிச்சிட்டோம். 245 ரன் டார்கெட்டாக வச்சு ஆடுங்க அப்படின்ட்டாங்க. ஹர்தாஸ் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா குல்கர்னியும் ஓப்பனிங் இறங்கினாங்க. பாலுங்க பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களை சோக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் சிங் வந்து விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டா. அப்படி அதை தொடர்ந்து குல்கர்னி 12 ரன்னுக்கு காலி, முரீஷ் கான் 4 ரன்னுக்கு காலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 32 ரன்னுக்கு 4 விக்கெட்டு அப்படின்ற மாதிரி போயிருச்சு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட வந்தா, அப்படி கேப்டன் இங்கே வாங்க பொறுப்பு ஆடுங்க, இருங்க நான் எப்படி ஆடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சச்சின் தாஸ் கூட வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி விக்கெட் லாஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 200 தாண்டியே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். சச்சின் தாஸ் 96 ரன் எடுத்தா. அப்படி அவர் வந்து 96 ரன் எடுக்கும்போது 100 அடிச்சிருக்கலாம், உள்ள அவுட் ஆகிட்டாரு. என்ன சொல்கிறது, மகாபே பாலில். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அவினாஷ் வந்தார், அவர் 10 ரன்ல காரி. நம்ம ஊர் பையன் முருகன் அபிஷேக் வந்தார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் ரன் அவுட்டு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு சரியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. 19 பால் 19 ரன் யார் எடுக்க போறா அப்படின்னு இருக்கும்போது ராஜ் லிம்பாங்கனி நம்ம போலர் சொன்னால நிறைய விக்கெட் எடுத்தாருன்னா அவர் வந்து வந்த பாலே 6, அதுக்கப்புறம் ஒரு 4 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை அப்படியே குறைச்சிட்டா. அப்படி மனுஷன் 10 பாலுக்கு 5 ரன் அப்படின்ற எடுத்தா போதும் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் உதயசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஓடும்போது விக்கெட், வின்னிங் ஷாட் அடிக்கும் போது விக்கெட் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் அவுட் ஆகிட்டு. அப்படி ஸோ ஒரு ரன் அந்த வின்னிங் ஷாட்டை கேப்டன் தான் அடிக்கணும்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டு. அப்படி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வித்தியாசத்தில் என்டரிங் இன்டு த ஃபைனல்ஸ், அதாவது 9வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்-19 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வந்து ஃபைனல்ஸுக்கு போகுது. இப்போ நான் சொன்ன பேர்கள்லாம் தட்டு மாதிரி திசை மாதிரி சொல்லியிருப்பேன். அதில் பல பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரிக்க போகுதுன்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஃபைனல்ஸுக்கு வாழ்த்துக்கள் அண்டர்-19 டீம் தம்பிகளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.